ஒன்றிய அரசு நிதி அமைச்சகமும் ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சிருக்கு. ஒரு மாநிலத்தோட ஜிடிபினா என்ன, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிடிபினா என்னன்னு சொல்லு. ஜிடிபினா என்ன, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். மறுக்கா சொல்லு. ஜிடிபினா என்ன, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். மறுக்கா சொல்லு. ஜிடிபினா என்ன, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிடிபினா என்ன, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். டேய் லவுடு, ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ரா, ப்ராஜெக்ட் இல்ல, ப்ராடக்ட். இந்த ஊபிஸ்களை பாருங்களேன், அவங்க தலைவர்கள் மாதிரி தான் இந்த ஊபிஸ்களும் இருக்காங்க. அதே மாதிரி தான் பேசுறாங்க. ஆண் ஊபிஸ்கள் தான் தற்குறி மாதிரி இருக்கானுங்கன்னு பார்த்தா பெண் ஊபிஸ்கள் கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்குன்னு இருக்கிறோம். மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. இதுங்க அவனுங்களுக்கும் மேல இருக்குதுங்க. 1000 ரூபாய் தானே, ஏன் எங்க பணம் தானே, எங்க பணத்தை தானே எங்களுக்கு திருப்பி கொடுக்காரு, மக்கள் பணம் தானே இப்படின்ட்டு சில மேதாவிகள், அதிமேதாவிகள் பேசிட்டு இருக்காங்க. யார் அந்த மேதாவிகள்? அதிமேதாவிகள் யார்? அந்த அதிமேதாவிகள் அவங்க அப்பா வீட்டு காசையா கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே. இதான் உங்க சாமான் எடுத்து உங்களையே கலாய்க்கிறதுன்னு சொல்றது. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். 2021 தேர்தலில் திமுக பயங்கரமா உக்ரமா பண்ண ஒரு பிரச்சாரம் நீட் தேர்வு ஒழிப்பு. நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தோம், இந்த நீட் தேர்வை காணா பணமாக்கிடுவோம். நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த நீட் தேர்வுலாம் இருக்காது, பழைய மாதிரி +2 தேர்வு. அந்த +2 தேர்வுல நீங்க வாங்கியிருக்கிற மதிப்பெண்களை வச்சு நீங்க டாக்டர் சீட் எல்லாம் வாங்கலாம். அதுவும் எங்க ஆளுங்க நடத்தக்கூடிய மருத்துவ கல்லூரிகள்ல கோடிக்கணக்கான பணங்களை கொடுத்து நீங்க மருத்துவ சீட்டுகளை வாங்கலாம். நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா எப்பொழுதும் போல பழைய மாதிரி காசு கொடுத்து உங்களால மருத்துவ சீட்டுகள் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பிரச்சாரம் பண்ணாங்க. நீட் தேர்வை ரத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு குரூப் 2 தேர்வை ரத்து பண்ணி வச்சிருக்காங்க அந்த மூதேவி. என்னென்ன சொல்றான் பாருங்க. ஜோக்ஸ் அப்பார்ட், ஆக்சுவலா திமுக இதை மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா கண்டிப்பா நீட் தேர்வு அப்படின்றது இருக்கவே இருக்காது, எங்களால மட்டும்தான் நீட் தேர்வை ஒழிக்க முடியும், எங்களால மட்டும்தான் நீட் தேர்வை தடை பண்ண முடியும். அடிமை அதிமுக நினைச்சா கூட அவங்களால நீட் தேர்வை தள்ளுபடி பண்ண முடியாது, எங்களால மட்டும்தான் தள்ளுபடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் நம்பி நிறைய பேர் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க நீட் தேர்வை ஒழிப்பாங்க, தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு பார்த்தா நீட் தேர்வை தள்ளுபடி பண்ணல. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் ஐயா நீட் தேர்வை தடை பண்றேன்னு சொல்லிட்டு என்னையா நீங்க குரூப் 2 எக்ஸாமை தடை பண்ணிருக்கீங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை தடை பண்ணிருக்கீங்க? கன்ஃபியூஷன்ல பண்ணிட்டீங்களா, இல்ல தெரிஞ்சு பண்ணீங்களா, இல்ல தெரியாம பண்ணீங்களா, இல்லனா யாராச்சும் சொல்லி அவங்க சொன்னதை கேட்டு பண்ணீங்களா? மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை ஹால் டிக்கெட் மற்றும் தேர்வு மையம் குளறுபடிகள் காரணமாக காட்டி அந்த தேர்வை ஒத்தி வச்சுட்டாங்க. எந்த டேட்ல மறுபடியும் எக்ஸாம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லாம அந்த தேர்வை ஒத்தி வச்சுட்டாங்க. ஒரு சாதாரண டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கூட உங்களால நடத்த முடியல, நடத்த வக்கில்ல. நீங்களாம் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு யாருக்கு என்ன பண்ண போறீங்க, உங்களால யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரிலாம் பாதிக்கப்பட்டவங்க திமுகவை விரட்டி அடிக்கிறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு இங்கிலீஷ்ல பால கணேஷ்னு எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க பங்களாதேஷ்னு படிப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு நீட் எக்ஸாம்னா என்ன, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னா என்ன, அதுல குரூப் 2னா என்ன அப்படின்றதெல்லாம் தெரியுமா? தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. படிச்சவங்க அரசியல்வாதிகளா இருந்திருந்தாங்கன்னா, அரசியல் கட்சி தலைவர்களா இருந்திருந்தாங்கன்னா, அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருந்தாங்கன்னா இது மாதிரியான விவகாரங்கள் நடந்திருக்குமா? கண்டிப்பா நடந்திருக்காது. பட் தமிழகத்துடைய சாபக்கேடு, தமிழக மக்களுடைய சாபக்கேடு, திமுக மாதிரியான கட்சிகள் இங்க ஆளுங்கட்சியா இருக்கு. தமிழக வரலாற்றிலேயே முதன்முறையாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பாதிலேயே நிறுத்தி ஒத்தி வச்சிருக்காங்க. திமுகவின் நிர்வாக திறமை என்ன லட்சணத்துல இருக்கு அப்படின்றதுக்கு இந்த ஒரு விவகாரமே சான்றா இருக்கும். சரி, ஓகே, அப்படி என்னதான் அந்த இடத்துல நடந்திருக்கு? இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல அப்படி என்னதாங்க நடந்திருக்கு? அரும்பாக்கம்ல இருக்கக்கூடிய டிஜி வைஷ்ணவா கல்லூரியில டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் எழுத வந்த மாணவர்களுடைய பெயர்கள் அங்க இருக்கிற லிஸ்ட்ல இல்லவே இல்லை. அவங்க கிட்ட ஹால் டிக்கெட் இருந்திருந்தாலும் அவங்கள உள்ள விடவே இல்லை. ஸோ இதனால பாதிக்கப்பட்ட அந்த மாணவர்கள், இளைஞர்கள் அவங்க எல்லாருமே பயங்கரமா காண்டாகி ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறமா டிஎன்பிஎஸ்சியினுடைய மூத்த அதிகாரி ஒருத்தர் ஓடி வந்து ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு, அதனால இது மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா இந்த ப்ராப்ளமை இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அதனால தேதி குறிப்பிடாம இந்த எக்ஸாமை நாங்க ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு.
இந்த விவகாரத்துல தோல்வி அடைந்தது திமுக தான், திமுக அரசு தான். அவங்களுடைய நிர்வாக திறமை இல்லாத காரணத்தினால தான் இப்பேற்பட்ட ஒரு மோசமான நிகழ்வு நடந்திருக்கு. இதுக்காக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கிட்ட, இளைஞர்கள் கிட்ட திமுக அரசு மன்னிப்பு கேட்கணும், அவங்க கேட்டிருக்கணும். பட் திமுக அரசு அது மாதிரிலாம் பண்ணவே இல்லை. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிர்வாக தோல்வியை ஒத்துக்காம டிஎன்பிஎஸ்சி அதனுடைய அதிகாரி சண்முக சுந்தரம் இருக்கார் இல்லையா, அவரை இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மண்ணும் இவங்க பண்ணவே இல்லை, சரியான விளக்கத்தை கூட அவங்க கொடுக்கவே இல்லை. இவங்க பண்ண இந்த ஒரு தப்பால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? அங்க இருக்கிற மாணவர்கள், இளைஞர்கள் அவங்க எல்லாருமே எவ்வளோ நாட்களாக, எவ்வளோ மாசங்களாக தூங்காம சாப்பிடாம படிச்சிருப்பாங்க. இந்த ஒரு எக்ஸாம்காக ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க. ஆனா இவங்க பண்ண இந்த ஒரு தப்பால அது எல்லாமே நாசமா போச்சு. அவங்க எல்லாருமே எவ்வளோ தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க. ஒரு சில பேர் இங்கே ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிருப்பாங்க. அதுக்காக அவங்க எவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்பாங்க. இதை பத்திலாம் கொஞ்சம் கூட யோசிக்காம, துளி கூட யோசிக்காம, அந்த மாணவர்கள், இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களுடைய எதிர்காலத்தை அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இந்த திமுக அரசு அவங்களுடைய எதிர்காலத்தை, அந்த மாணவருடைய எதிர்காலத்தை குழி தோண்டி புதைச்சிடுச்சு. 3 IAS அதிகாரிகள், டிஎன்பிஎஸ்சி தலைவர், செயலாளர், தேர்வு கட்டுப்பாட்டாளர் மற்றும் 6 ஆணைய உறுப்பினர்கள் இவங்களுடைய மேற்பார்வையின் கீழே தான் இந்த ஒரு எக்ஸாமே நடக்குது. ஆனாலும் பாருங்க எவ்வளவு பெரிய குழப்பம் இங்க ஏற்பட்டிருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த டிஎன்பிஎஸ்சி துறை எவ்வளவு மோசமா இருக்கு, எவ்வளவு பெரிய சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்றதுக்கு இந்த ஒரு நிகழ்வே சான்றா இப்போ இருக்கு. திமுகவுக்கு கொஞ்சம் கூட நிர்வாக திறமையே இல்லை அப்படின்றத இந்த விவகாரம் பிரதிபலிக்குது. இது மாதிரியான நிகழ்வுகள் திமுக ஆட்சியில தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது பல பேருக்கு பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கு. அரசு தேர்வுகள் நடக்கிறதுல தொடர்ந்து கால தாமதங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அண்ட் அந்த அட்டவணைகள், அந்த ஷெட்யூல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒழுக்கமாவே இல்ல, ஏடாகுடமா இருக்கு, குழப்பமா இருக்கு. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதோடைய ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதுவும் ரொம்ப ரொம்ப லேட்டா தான் கொடுக்குறாங்க. சரியான நேரத்துல அந்த ரிசல்ட்டுகள் வரதும் இல்ல. அது மட்டும் இல்லாம அரசு நிர்வாகத்துக்குள்ள ஏகப்பட்ட குழப்பமான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நிறைய பண மோசடி, நிறைய லஞ்சங்கள், ஊழல்கள் சொல்லிட்டு நடந்துகிட்டே இருக்கு. ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நடந்த இந்த விவகாரத்துல வேற ஏதாச்சும் காரணங்கள் இருக்குமா, இவங்க வேணும்னு இது மாதிரிலாம் பண்றாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கு. நடந்த இந்த தவறு இருக்கு இல்லையா, இது தற்செயலானது இல்ல. இதை இந்த திமுக காரங்க ஸ்கெட்ச் போட்டு, அதாவது பக்காவா பிளான் போட்டு தான் பண்ணிருக்காங்க. வேணும்னே இது மாதிரியான விஷயங்களை இவங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சமூக ஆர்வலர்கள் திமுக அரசு மீது குற்றச்சாட்டுகள் முன்னெடுத்து வைக்கிறாங்க. திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது நாங்க ஆளுங்கட்சியா வந்தா இதெல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் செய்வோம், இது எல்லாத்தையுமே நாங்க அப்படியே நட்ட நடுநிலையா நிறுத்திடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கலை யதார்த்தம் எப்படி இருக்கு? 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்னங்க? என்ன வாக்குறுதியை கொடுத்தாங்க? தற்போதுள்ள காலியிடங்களை நிரப்புவதன் மூலம் 3.5 லட்சம் அரசு வேலைகள் மக்களுக்கு கிடைக்கும். நீர்நிலைகள் மற்றும் வன மறுசீரமைப்புக்கு 75,000, டிஎன்ஆர்டிசியின் கீழ் 75,000 சாலை மேற்பார்வையாளர்கள், 25,000 கோயில் ஊழியர்கள் மற்றும் சமூக நல பணியாளர்களாக 25,000 பெண்கள் உட்பட கூடுதலாக 2 லட்சம் வேலை வாய்ப்புகளை நாங்க உருவாக்குவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 1 லட்சம் அரசு வேலை வாய்ப்புகளை கூட அவங்க உருவாக்கவே இல்லை. டிஆர்பி தேர்வுகள் இருக்கு இல்லையா, அதை இவங்க வழக்கமான இடைவெளியில கூட நடத்தவே இல்லை. அதுலயும் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்கு. எக்ஸாம் நடக்கிறதுலயும் லேட்டு, எக்ஸாம் நடந்தாலும் அதோட ரிசல்ட் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப லேட்டு. அந்த ரிசல்ட்டையே ஒத்தி வச்சிடுறாங்க. இந்த திமுக குடும்பம், இந்த அறிவாலய குடும்பம், இவங்க அவங்களுடைய வாரிசுகளுக்காக மட்டும்தான் வேலை பார்க்கறாங்களே ஒழிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்காலத்துக்காக வேலை பார்க்கறதே இல்லை. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்காலம் எக்கேடு கெட்டு போனாலும் எங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. அரசு பணி காலிடங்கள் நிரப்பப்படாமலேயே இருக்கு. அரசு தேர்வுகள் சரியான நேரத்தில் நடத்துறதே இல்லை. அப்படி அந்த தேர்வுகள் நடத்தினாலும் ரிசல்ட்டுகள் சரியான நேரத்தில் வரதே கிடையாது. திமுக இளைஞர்களை குறித்து எப்போ யோசிப்பாங்கன்னா தேர்தல் நேரத்தில் மட்டும்தான். தேர்தல் வரும்பொழுது மட்டும்தான் இளைஞர்களுக்காக தான் நாங்களாம் இருக்கோம், இளைஞர்களுடைய எதிர்காலத்துக்காக தான் நாங்களாம் இங்க வேலை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் உருட்டுவாங்க. எப்படி இஸ்லாமியர்களை இந்த திமுக வாக்கு வங்கியா வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை இவங்க வெறும் வாக்கு வங்கியா மட்டும்தான் பாக்குறாங்க. தமிழகத்தின் எதிர்காலம் இந்த இளைஞர்கள் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பாக்குறதே இல்லை. ஜஸ்ட் ஓட் பேங்கா மட்டும்தான் இந்த திமுக இளைஞர்களை பாக்குது.